எஃப்டி மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த இப்போ போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்காக ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ தான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஜாப்பில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட். சில பேர் ரேபிடோ ஓட்டலாம், சில பேர் ஓலா ஓட்டலாம், சில பேர் ஊபர் ஓட்டலாம், சில பேர் போர்ட்டர் ஓட்டலாம். இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் மூலமாக ஏகப்பட்ட டெலிவரி ஜாப் இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக ஓட்டுறது, அப்படி ஓட்டினா என்னென்ன டைமில் எடுத்து ஓட்டினா எவ்வளோலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சீனியர் ஒருத்தர் பேசியிருக்காரு. வாங்க அவர் பேசுகிற வீடியோ கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ்ஃபுல்லாக வீடியோஸாகவும் இருக்கும். சரிங்களா நண்பர்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடையாது, அதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வண்டி ஓட்டுறோம், கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறோம், சம்பாதிக்கிறோம். வெளியே விட பெட்டர் ஜாபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். இந்த தொழில் நிறைய பேர் வேண்டான்னு போகிறதுக்கு நான் நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பமாக கிடச்சிது. அட்மினில் பேசினேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நமக்கு மெயினாக வருமானத்துக்காக தான் எல்லோரும் ஓடுறோம். ஸோ அந்த வருமானம் நமக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப தான் நமக்கு பிரச்சனை வருது. ஏன் பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கூட நம்மளால் ஓட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. 1500 ஓட்டினா கூட பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2000 ரூபாலேருந்து 2500 மேலே ஓட்டினா மட்டும்தான் நம்ம கைக்கு ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 கண்டிப்பாக செலவெல்லாம் போக நம்ம கைக்கு வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அந்த லெவலில் ஒரு 30,000 ரூபாலேருந்து 35,000 ஸ்பேர் ஆனால் தான் நம்ம மாத வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, நம்மளுடைய இதர செலவுகள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி போக முடியும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு கடன் வாங்கி அந்த கடனுக்கு மறுபடியும் ஒரு கடன் வாங்கி அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தொழில் நிறைய பேர் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்னை விட அனுபவசாலி இருக்கீங்க, என்னை விட அனுபவம் குறைஞ்சவங்களும் இருக்கீங்க. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணுறவங்க இருக்காங்க. இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் இந்த தொழில் எப்படி பண்ணணும் தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இப்போ பேசுகிறது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அனுபவசாலிக்கு இது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் கூட தயவுசெய்து இதுக்கான கமாண்டோ இல்லை இதுக்கான எதிர்மறையான கமாண்டோ இல்லை இதுக்கான ஆதரவான கமாண்டோ இந்த ஒரு கமாண்டோ இதுக்கு நீங்கள் போட வேணாம். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது யாராருக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மட்டும் இந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த தொழிலுக்கு உண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமாக வண்டி ஓட்டுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் ஏற்றுறோம். அதாவது மற்ற மக்களை நம்ம கொண்டு போய் ராபிடோ மூலியமாகவும் ஓலா மூலியமாகவும் நம்ம ஊபர் மூலியமாகவும் நம்ம இந்த தொழிலை ஒரு விதமாக பண்ணுறோம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பார்சல் சர்வீஸில் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓலா, ஊபர், ராபிடோ 3 இருக்குது. அதே மாதிரி பார்சல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி இருக்குது, ஊபர் இருக்குது, பார் ஷோ இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு புது கம்பெனி ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி அதில் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பை நமக்காக எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, இதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிற விஷயம் நான் முதல்ல டூல்ஸை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது நம்ம எப்படி பிரித்து நம்ம பண்ணோம்னா ஒரு 2000 ரூபாய் டெய்லி நம்ம எயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? வச்சுருக்காங்க. ஓகே, டன். ஸோ நீங்கள் ஆக்டிவாக வச்சுருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் பைக் வச்சுருந்தாலும் சரி, எந்த இது வச்சுருந்தாலும் அட்லீஸ்ட் ரோப் முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாருமே பட்டை ரோப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உருண்டை ரோப் வேண்டாம். ஆனால் உருண்டை ரோப் சீக்கிரம் கட்டாயிரும். ஆனால் பட்டை ரோப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஓகேங்களா? ஸோ பட்டை ரோப் 2லேருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 4 வரைக்கும் வச்சுக்கோங்க. 4 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ 2 ரோப் போட்டு நம்ம அடிக்கிற மாதிரி வந்துடும்.
ஸோ அதனால் 4 ரூப் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கயிறு, நீங்கள் ஏதாவது கடையில் பார்சல் சர்வீஸ் போகிறப்போ அங்கே சின்ன சின்ன கயிறு வந்து ஒரு 4-5 கயிறு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் திடீர்னு ஒரு சில கடையில் வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஸோ அப்போ அந்த கயிறு இல்லாமல் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம கொண்டு போகிறப்போ. நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன், முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம கீழே விழுந்தாலும் அந்த பொருளுக்கும் டேமேஜ், நமக்கும் டேமேஜ், அது இடிக்கும் சம்திங். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கயிறு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பையின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம காது வச்ச பையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து துணி வாங்குறப்போ ஒரு அதாவது கட்டை இல்லாமல் இருக்கிற பை, ஓகேங்களா, அந்த கட்டை இல்லாமல் இருக்கிற கவர்ஸ் வந்து ஒரு 4-5 சைஸில் கவர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாமே கம்பல்சரி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஒரு கயிறுக்காகவோ இல்லை கவருக்காகவோ நாம் வந்து ஒருத்தட்ட நம்ம வெயிட் பண்ணி நிற்க வேண்டியது, நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு டக்கு நம்ம போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து நேரம், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு பார்ட்டில் இதை நான் ஏன் வந்து இப்போது இன்பில்ட்டாக வந்து நான் இதை சொல்கிறேன்னா, டூல்ஸ் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, நம்ம எப்படி அதாவது டைமை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தொழிலில் டைமை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் நைட்டு நம்ம ஓட்டுறவங்க, நானும் நைட்டு ஓட்டியிருக்கேன். ஸோ நைட்டு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கேப் விட்டு வரும். ஸோ ரொம்ப நேரம் ஹால்ட் அடிக்கணும். ஆனால் பகலில் வந்து அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 7 to 8 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 6லேருந்து 7 ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 7லேருந்து 8 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் டாக்ஸி, நம்ம மக்களை ஏற்றிட்டு போகிறது வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் நான்ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே பீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் கூட இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெட்யூல். இதுக்கு இடையில நம்ம பார்சல் சர்வீஸ் எப்போ வந்து பீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30லேருந்து 7 o'clock வரைக்கும் பீக் இருக்கும். இதுதான் பீக்கான ஹவர்ஸ். ஏன்னா இந்த 3 ஷெட்யூலை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்மளோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு நாம் நினைக்கிறோம் டைம் ஃபார்வேர்டாக போயிட்டுருக்குன்னு, ஆனால் அது ரிவர்ஸாக போயிட்டுருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லைஃபோட நாட்களும் அப்படி தான், அதே மாதிரி நம்மளுடைய ஒரு நாளோட நாட்களும் அப்படி தான். காலையில் தொடங்குச்சுன்னா அந்த நேரம் நான்ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த நாளோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பீக் ஹவர்ஸோட டைமும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நான் சொல்கிற ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ டைமை நீங்கள் 3 ஷெட்யூலில் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 10 இல்லைன்னா 7 to 10. ஓகேங்களா? இந்த காலையில் 7லேருந்து 10:30 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 3.5 மணி நேரம் நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய ரெண்டாவது 11:30லேருந்து நீங்கள் நான்ஸ்டாப்பாக நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அதை 2 ஷெட்யூலாகவும் நீங்கள் பிரிக்கலாம். அதாவது பிஃபோர் 6 இல்லைன்னா 7 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ இந்த டைமை நீங்கள் 3ஆக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஒரு 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் அந்த 3.5 மணி நேரத்தில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு வரும். நீங்கள் ஆர்டர் செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு கம்பெனிக்காக நம்ம ஓடணும், அதாவது என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் நமக்கு இன்சென்டிவ் தராங்கிறக்காக நம்ம ஓடணும்னா நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நாள் தான் நல்லா ஏர்ன் பண்ணுமே தவிர மற்ற நாளெல்லாம் ஏர்னிங்ஸ் குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மினிமம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே, 50 rupeesக்கு மேலே, இல்லைனா மினிமம் வந்து ஒரு 100க்கு மேலே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறப்போ சின்ன ஆர்டர் எடுங்க. ஆனால் சின்ன ஆர்டருக்கு வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தால் எடுங்க. பிஃபோர் 1/2 kilometer அந்த மாதிரி இருந்தால் எடுங்க. நான் இது சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பைக் டாக்ஸிக்கு மாத்திரம். 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஆர்டர்லாம் பிலோ 1 kilometer பிக்கப் இருந்தால் மட்டும் எடுங்க. 2 kilometer 3 kilometer ட்ராவல் பண்ணி உங்கள் நேரத்தையும் டைமையும் உங்களுக்கு அதுக்கான உண்டான செலவும் நமக்கு வேஸ்ட். அது நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய வேல்யூ சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தால் எடுங்க. 50 ரூபாய்க்கு மேலே டார்கெட் வச்சுக்கோங்க. 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த 3.5 மணி நேரத்தில் ஒரு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய 2000 ரூபா பார்ட்டில் ஒரு பார்ட் காலையிலேயே வந்துடும். நீங்கள் அடுத்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு நிறைய பேர் அந்த காலையில் சம்பாரிச்சோம்னா ஒரு லேசினஸ் நமக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த லேசினஸ் இல்லாமல் 11:30க்கு அகெயின் ஷார்ப்பாக நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து, அதாவது ஒன்று பீக்கான ஹவர்ஸ் வந்துடும்.
ஆனால் ரொம்ப பீக்கான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாரிஸ் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு, ஓகேங்களா. மூணாவது நம்ம ஈக்காட்டு தாங்கல், நாலாவது பெருங்குடி, இதே மாதிரி அம்பத்தூர் இருக்குது, ஓகேங்களா. அதாவது இந்த நான் சொல்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கான ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸை நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் ஆகிறப்போ அங்கேருந்து உங்களுடைய டிசிஷன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒன்று பாரிஸோ இல்லை மவுண்ட் ரோடோ வரது மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்கிற 11:30 7 o'clock வரைக்கும் உங்களுடைய டார்கெட் வந்து நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே மறுபடியும் மவுண்ட் ரோடோ பாரிஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் ஒரு 1000 ரூபாய் கேரண்டியாக சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் 2 ஷெட்யூலாக வச்சுக்கோங்க. 1000 rupees நீங்கள் 2 தடவை அப் அண்ட் டவுன் ட்ரிப் அடிக்கிறப்போ நீங்கள் அந்த 7 மணிக்குள்ளே இன்னொரு 1000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காலையில் ஒரு 500 ரூபானா ஈவினிங் ஒரு 1000 rupees. அகைன் நீங்கள் வீட்டுக்கு போகிற சைடு அந்த ஆர்டர் எடுத்து எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஆர்டர் கம்ஃபர்ட்டாக எடுங்க, இன்னொரு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். இதை ஷெட்யூலாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கேரண்டியாக வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஒரு ஆர்டரோடு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு சின்ன பார்சல் இருந்தது, இல்லை ஒரு சின்ன பார்சல் இருந்ததுன்னா ஒரு பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு போங்க. இல்லையா பைக் டாக்ஸி இல்லையா, சரி ஓகே, வேறு ஏதாவது பார்சல் வேறு இருந்தால் எல்லா ஆப்பையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா ஆப்பும் ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆப் நீங்கள் நான் 2 ஐடியெலாம் நான் சொல்லலை, ஓகேங்களா. ஒரு ஐடி வச்சே ஓட்டலாம், ஆனால் எல்லா ஆப்பும் வேணும். நீங்கள் பார்சோ வச்சுக்கணும், குட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி ஊபர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் நிறைய வரும், அந்த ஊபரும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். இதெல்லாம் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஆர்டர் மிஸ் ஆனால் பரவாயில்ல, யாரும் கவலைப்படாதீங்க. ஆர்டர் மிஸ் ஆனால் ஐயோ நம்ம லாக் பண்ணிடுவாங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ரேப்பிடோ மட்டும் தான் ரொம்ப அன்லிமிட்டடாக விட்டால் பண்ணுவான். பட் மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் மிஸ் பண்ணுறதுக்காக உங்களோட ஐடி வந்து யாரும் பிளாக் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நீங்கள் ஐடி எடுத்து ஆர்டர் எடுத்து லேட் பண்ணால் மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து வரும். ஆர்டர் எடுத்து நீங்கள் லேட் பண்ணலைன்னா அந்த ப்ராப்ளம் வராது. ரூட்ஸு ஃபெமிலியரான ரூட்டாக வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஃபேவரான ரூட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 ரூட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரெடில்ஸ் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் ரூட்டும், தென் அது கூட ஒரு 2 ரூட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அம்பத்தூர் போகிறவங்க அதே மாதிரி ஒரு 2 ரூட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போரூர் சைடு போகிறவங்க ஒரு 2லேருந்து 3 ரூட் அந்த பக்கம் ஃபேவராக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தாம்பரம் போகிறவங்களும் அதே மாதிரி ஒரு 3 ரூட் வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் போகிறவங்களும் சரி, வேளச்சேரி ரூட் போகிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூட் 3 ரூட் ஃபேவராக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சேஃபாக இருக்கும், டக்குன்னு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை சூஸ் பண்ணி போனீங்கன்னா நம்ம குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷனாக எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்க மட்டும் பயன்படுத்துங்க. தேவையில்லாத கமெண்ட் யாரும் போடாதீங்க, ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் ஆர்கியூமெண்ட்டோ எதுவுமே வேணாம். இது அப்படியே யாருக்கு தேவையோ அழகாக அவங்க எடுத்து பயன்படுத்துங்க. சந்தேகங்கள்ன்றதை எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள், சரிங்களா. நான் எந்த சங்கடமும் பட மாட்டேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நம்ம அட்மின்ஸும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது யாராருக்கெல்லாம் பயனுள்ளதோ அவங்க எல்லாருமே சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஸோ யாருக்காவது எதிர்மறையாவோ இல்லை ஆப்போசிட்டாவோ இருந்தால் தயவுசெய்து இதுக்கு எந்த ஒரு கமெண்டும் தயவுசெய்து போடாதீங்க, விட்டுருங்க, ஓகேங்களா. நன்றி சார், தேங்க்யூ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கேட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.